எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லிங்குஸ்டிக்கில் இருக்கிற அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் லாங்குவேஜ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து யார் சொல்லியிருக்கான்னா மார்கரெட் ஜெல்லமன். இந்த டாப்பிக்கில் வந்து எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் ஹியூமனுக்கு இருக்கிற லாங்குவேஜை பற்றி அண்ட் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து பாயிண்ட்டுக்குள்ளாடி வரலாம். அனிமல்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல்ஸுக்கு வந்து ஜஸ்ட் அவங்க வந்து சவுண்ட் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அனிமல்ஸ்க்கு வந்து ஹியூமன் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணும், பட் அதுக்கு வந்து லாங்குவேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஹியூமன் எல்லாருமே வீட்டில் வந்து பெட்டு வந்து வளர்ப்போம் இல்லையா? ஸோ அந்த பெட்கிட்ட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணால் அதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் அந்த அனிமலுக்கு அந்த பெட்டுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, ரிட்டர்ன் வந்து நம்மக்கிட்ட வந்து லாங்குவேஜை யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. பட் அது வந்து சவுண்டால் வந்து என்ன செய்யும், கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அனிமல் அண்ட் ஹியூமன் லாங்குவேஜை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக 5 ஹெட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஹெட்டிங்காக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஹியூமனுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது, லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமனுக்கு மட்டும்தான் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சரை பற்றி வந்து பேச முடியும். அண்ட் ஹியூமன் வந்து என்ன செய்வாங்க, அவங்களோட பாஸ்டில் நடந்த விஷயமோ ப்ரெசென்ட்டில் நடந்த விஷயமோ வச்சு என்ன செய்வாங்க, ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா? பட் அனிமல் என்ன செய்யாது, ப்ரெசென்ட்டில் வந்து என்ன இருக்கோ அதை மட்டும்தான் அனிமல் வந்து கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கேட் இருக்குது, 2 கேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 கேட்டுக்கு வந்து ஒரு கேட்டுக்கு வந்து நேற்றுக்கு மீன் கிடச்சி, இன்றைக்கி வந்து இனி ஒரு கேட்டுக்கு வந்து மீன் கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு வந்து நேற்று கிடைக்கல, அவனுக்கு வந்து கிடச்சில அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டை வச்சு என்ன செய்ய மாட்டாங்க, ஃபைட் பண்ண மாட்டாங்க. தே வில் ஷேர் தட் ஃபிஷ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எல்லா அனிமல்ஸையும் வந்து சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹனிபியை வந்து ஹியூமன் கூட வந்து ஹாஃப் ஆஃப் தி ஹியூமன் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஹியூமன் பீயிங் ஹனிபி என்ன செய்யும் அப்படின்னா டான்ஸ் ஆடி என்ன செய்யுமா, அது வந்து அவருடைய நெக்டார் வந்து எங்கே இருக்குது அப்படின்னுள்ளதை வந்து காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹெட்டிங் என்னென்னா ஆர்பிட்டேரியன்ஸ். ஸோ இந்த இதில் ஹெட்டிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிங்குஸ்டிக் ஃபார்ம் அண்டு அதோடைய மீனிங்க்கு வந்து நேச்சர் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுருக்கிறாங்க. பட் என்ன சொல்கிறாங்க, நோ, நேச்சர் கனெக்ஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோன்னா, இப்போ ஒரு அனிமல் கேட்டே வந்து எடுத்துக்கலாமே. இப்போ CAT கேட் அப்படின்னு நம்ம எழுதணுன்னா அந்த CAT கேட்டுக்கும் அந்த ரியல் கேட்டுக்கும் வந்து ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? தேர் இஸ் நோ கனெக்ஷன் இல்லையா? நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, CAT கேட் அப்படின்னு சொல்லி தந்ததுனால நமக்கு என்ன செய்யும், அது வந்து கேட்டுடைய ஸ்பெல்லிங் அப்படின்னு வந்து தெரியும். இந்த லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜே தெரியாத ஒருத்தங்க கிட்ட CAT கேட் அப்படின்னு நம்ம வந்து எழுதி காமிச்சோம் அப்படின்னா அவங்க இதுதான் கேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, கண்டிப்பாக வந்து கிடையாது இல்லையா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோ கனெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. இது இப்போ நம்ம வந்து CAT கேட் அப்படின்னு எழுதாமல் கேட் உடைய டயக்ராமே வரைஞ்சி ரியல் கேட்டே வந்து காமிச்சா என்ன செய்வாங்க, ஆமாம் இது வந்து கேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. இது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மட்டும் கிடையாது, எல்லா லாங்குவேஜையும் சேர்த்து தான் என்ன சொல்லுறாங்க. இதுலேயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பட் ஆர்னமெண்ட் ஆஃப் யுவர் வேர்ட்ஸுக்கு வந்து என்னது சில எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த சைட் ஹெட்டிங்கில் சொல்கிறாங்க லிங்குஸ்டிக் ஃபார்ம் அண்ட் மீனிங் இஸ் நோ கனெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் கல்ச்சுரல் டிரான்சாக்ஷன். ஸோ கல்ச்சுரல் டிரான்சாக்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கல்ச்சுரல் டிரான்சாக்ஷன் வயா தான் என்ன செய்யுது, ஹியூமனுடைய லாங்குவேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் வந்து கிடையாது ஒரு கல்ச்சுரல் டிரான்சாக்ஷன். ஸோ கல்ச்சர் அவங்க வந்து வாழ்கிற பிளேஸில், அவங்க இருக்கிற பிளேஸில் எப்படி அவங்களுடைய கல்ச்சர் இருக்கோ, எப்படி அந்த பிளேஸில் உள்ள பீப்புள்ஸ் வந்து பேசுகிறாங்களோ அதுக்கேற்றபடி தான் என்ன செய்யுது, அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கு வந்து ஜெனரேஷன் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு இந்தியன் பேபி, ஒரு இந்தியன் பேரண்ட்ஸ், ஃபாதர் அண்ட் மதர் வந்து இந்தியன், அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது வந்து சிங்கப்பூரில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து எப்படி பேசும், அவங்க பேரண்ட்ஸ் பேசுகிற தமிழில் வந்து கிளியராக பேசுமா, இல்லை அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ், இப்போ அமெரிக்கானா அமெரிக்கா, இல்லை ஆஸ்திரேலியானா ஆஸ்திரேலியா, இல்லை சிங்கப்பூர்னா சிங்கப்பூரில் பேசுகிறது மாதிரி பேசுமா? சொல்லுறது புரியும்னு நினைக்கிறேன். இந்தியன் பேரண்ட்ஸ் அவங்க வந்து சிங்கப்பூரில் செட்டில் ஆகுறாங்க அண்ட் பேபி வந்து சிங்கப்பூரில் பிறக்குது. அப்போ அந்த பேபி வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து தமிழ் பேரண்ட்ஸ் தான். ஸோ தமிழ் பேசுமா, இல்லை இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளூ
ஃப்ளூவெண்ட்டாக பேசுமா? கண்டிப்பாக அது என்ன செய்யும், இங்கிலீஷ் தான் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசும். ஏன்னா அந்த குழந்தைய சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இங்கிலீஷ் தான் நல்லா பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கல்ச்சர், அவங்க வந்து அந்த பேபி வந்து பிறக்கிற டைமில் பார்க்குற கல்ச்சர் எந்த கல்ச்சர் தான், சிங்கப்பூர் கல்ச்சர் தான் அந்த பேபி வந்து பார்க்குது. அந்த குழந்தை இங்கே தமிழுமே பேசும், அவங்க பேரண்ட்ஸ் வந்து தமிழ் பேசுகிறதா தமிழுமே பேசும். கம்பேரிங் டு தமிழ், இங்கிலீஷ் தான் என்னச்சியும் அந்த குழந்தை வந்து இங்கிலீஷ் தான் என்னச்சியும் ரொம்ப சூப்பராக பேசும். ஸோ அனிமல்ஸுக்கும் வந்து இதே தான் என்ன செய்கிறாங்க, சேமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அனிமல்ஸ் வந்து எங்கே எப்படி வளருதோ அதுக்கேற்றபடி தான் என்னச்சியும் அதோடைய ஆக்டிவிட்டீஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 4th ஒன் ப்ரொடக்டிவிட்டி. இந்த ப்ரொடக்டிவிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் வந்து நியூ வேர்ட்ஸ், நியூ சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் அனிமலால் என்ன செய்ய முடியாது, நியூ சவுண்ட்ஸ் வந்து என்ன செய்ய முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டிக்ஷனரியில் வந்து டெய்லியுமே வந்து நியூ வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் பீப்புள்ஸ் வந்து டெய்லியுமே வந்து சேம் ஸ்லாங்கை வந்து யூஸ் பண்ணலை, டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ன செய்கிறாங்க, ஸ்லாங்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. 5th பாயிண்ட் டுவாலிட்டி. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் வந்து 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஒரு ஆல்ஃபபெட்டை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒரு மீனிங்ஃபுல் வேர்டை வந்து கொண்டு வர முடியாது. ஸோ 26 ஆல்ஃபபெட்டில் ஃபியூ லெட்டர்ஸை வந்து ஆட் பண்ணால் தான் என்ன வரும், நியூ மீனிங் வந்து கிடைக்கும், ஒரு ப்ராப்பரான மீனிங் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து அனிமல் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அனிமல் வந்து சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, இந்த சவுண்ட் என்ன ஆகாது, மீனிங்காக வந்து கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு மெயின் ஹெட்டிங் மாதிரி வந்து கொடுத்துக்கலாம், டாக்கிங் வித் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ் கிட்ட வந்து பேசி நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற ஃபியூ ரிசர்ச் நம்ம இதில் வந்து பார்க்கலாம். ஒரு ஹார்ஸ் ரைடர் வந்து ஒரு ஹார்ஸை வந்து ரைட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ஸை வந்து ஸ்டாப் பண்ணணுன்னா என்ன வந்து சொல்லுவார் அப்படின்னா, ஓ இல்லைனா ஹீல் அப்படின்னு வந்து சொல்லறாராமா. ஸோ அந்த ஹார்ஸுக்கு வந்து அந்த ஹார்ஸ் ரைடர் வந்து என்ன சொல்லுறாரு அப்படின்னு அந்த ஹார்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் அந்த ஹார்ஸால் வந்து ஓ இல்லைனா ஹீல் நினச்ச முடியாது, ரிட்டர்ன் வந்து பேச முடியாது. அதுதான் என்ன செய்கிறாங்க இதில் வந்து சொல்லுறாங்க, ஹியூமன் பேசுகிற வேர்ட்ஸ் வந்து அனிமல்ஸுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், பட் அதால் என்ன செய்ய முடியாது, ரிட்டர்ன் வந்து பேச முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து எக்ஸாம்பிளாக வந்து மெயின் ரிசர்ச்சுக்கு எதை எடுத்திருக்காங்க, சிம்பான்சியை வந்து எடுத்திருக்காங்க. ஹியூமன் அண்ட் சிம்பான்சியை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. 1930 வந்து ஒரு கப்பிள் என்ன செய்கிறாங்க, ஒரு பேபி அண்ட் ஒரு சிம்பான்சியை வந்து சேம் ஏஜ் பீரியடில் வந்து வளர்க்குறாங்க. சிம்பான்சிக்கு வந்து ஹியூமன் என்னெல்லாம் சொல்லுறாங்களோ அதில் என்ன செய்யுது, சிம்பான்சிக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, பட் சிம்பான்சியால் என்ன செய்ய முடியலை, பேச முடியலை. இது வந்து ஒன் ஆஃப் தி ரிசர்ச். நெக்ஸ்ட்டு 1940s வந்து ஒரு ஃபேமிலி வந்து சிம்பான்சியை வந்து வளர்க்குறாங்க. ஒரு ஹியூமன் சைல்டு மாதிரியே வந்து என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. இந்த சிம்பான்சிக்கு 3 வயசு ஆகிற டைமில் இந்த சிம்பான்சி என்ன செய்ய ஆரம்பிக்குது, பேசுகிறதுக்கு வந்து ஆரம்பிக்குது. இங்கிலீஷ் தான் வந்து பேசுது, பட் அந்த சிம்பான்சி வந்து கிளியராக ப்ராப்பராக மற்ற பீப்புள்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது மாதிரி பேசலை அப்படின்னு வந்து ரிசர்ச்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஹியூமன் அண்ட் சிம்பான்சி மங்கி ஃபேமிலிக்கு வந்து ஃபியூ கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்கிறாங்க, சிம்பான்சிக்கு வந்து 44 ஓக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இட் ஹேஸ் 44 ஓக்கல் சவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் என்ன செய்ய முடியாது, ஹியூமன் மாதிரி என்ன செய்யாது, பேசாதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபீமேல் சிம்பான்சியை வந்து ரிசர்ச்சுக்காக எடுத்துருக்குறாங்க. இந்த ஃபீமேல் சிம்பான்சி என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு சென்டென்ஸை வந்து பேசுது அண்ட் கான்வர்சேஷனுமே என்ன செய்யுது, இந்த ஃபீமேல் சிம்பான்சி வந்து பண்ணுது அப்படின்னு வந்து ரிசர்ச்சில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பான்சியை வந்து எடுக்கிறாங்க. இந்த சிம்பான்சியை வந்து வளர்க்குறவங்க இந்த சிம்பான்சிக்கு வந்து சொல்லி கொடுக்குறது வந்து ஷேப்ஸ் வந்து என்ன வச்சுக்கிறாங்க, ஷேப்ஸ் வச்சு, இப்போ பனானானா பனானாவுடைய ஷேப் காமிச்சு, ஆப்பிள்னா ஆப்பிளுடைய ஷேப் காமிச்சு சொல்லி கொடுக்குறாங்க. பட் இதை வந்து ஒரு ஹியூமனாக வந்து ட்ரீட் பண்ணலை, ஒரு கேஜுக்குள்ளாடி வச்சு தான் என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. இந்த சிம்பான்சியை ஒரு அனிமல் மாதிரி அவங்க கேஜில் வச்சு வளர்த்துனாலும் இந்த சிம்பான்சி என்ன செய்யுது,
சென்டென்ஸ் எல்லாம் வந்து பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து எதுக்காக பேசுது அப்படின்னா, அந்த சிம்பான்சி வந்து இவங்க சொல்கிறது மாதிரி அது வந்து ரிப்பீட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த சிம்பான்சிக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்பான்சிலாம் வந்து பேசுகிறதுக்காக அது வந்து என்ன பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு பேசலை, ஜஸ்ட் இட்ஸ் வந்து ரிவார்டுக்காக தான் பேசுது அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. அஸ் அ ஹியூமன் பேசுகிறது எதுக்காக பேசுவாங்க, நம்ம வந்து என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் இல்லையா, ஒரு மீனிங்கோடு தான் அஸ் அ ஹியூமன் நம்ம வந்து பேசுவோம். பட் இந்த சிம்பான்சியெல்லாம் சென்டென்ஸாக வந்து பேசுதுன்னு பார்த்தோம், கான்வர்சேஷன் பண்ணுதுன்னு பார்த்தோம், அதெல்லாம் வந்து மீனிங்கை தெரிஞ்சு வச்சுட்டு என்ன செய்யலை, பண்ணலை, ஜஸ்ட் ஃபார் ரிவார்ட்ஸ். அது வந்து பேசுகிற டைமில் அதை வளர்த்துறவங்க இல்லைன்னா அதோடைய ஓனர் என்ன செய்கிறாங்க, அதுக்கு வந்து ஏதோ ஒரு ரிவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிவார்டுக்காக தான் என்ன செய்யுது, சிம்பான்சியெல்லாம் வந்து பேசுது அப்படின்னு வந்து ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு பர்சன் வந்து பிக் சிம்பான்சியை வந்து எடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அது வந்து என்ன செய்யலை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து கொடுக்கல. ஸோ சின்ன இதில் இருந்தே குட்டியாக இருக்கிற சிம்பான்சியை எடுத்து ட்ரெயின் பண்ணால் தான் ட்ரெயின் ஆகும் அப்படின்னு வந்து இந்த ரிசர்ச்லேயுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹியூமனுக்கு தான் லாங்குவேஜ் இருக்குது, அனிமல்ஸ் ஹேஸ் நோ லாங்குவேஜ். அனிமல்ஸுக்கு வந்து ஜஸ்ட் சவுண்டு தான், அது வந்து பேசினாலுமே ஜஸ்ட் ஃபார் ரிவார்ட்ஸ்க்கு தான் வந்து பேசுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் லாங்குவேஜ். இதில் இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ்னு காமெண்ட் பண்ணுங்கள், லிட்டில் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.